முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர். தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயலை நியமித்திருக்கின்றனர் மோடி ஷா. பின்னணி என்ன, வியூகம் என்ன பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் எதிரே வலுவான கூட்டணியோடு திமுக ஆட்சியில் அமர்ந்திருக்கும் சூழலில் இன்னமும் கூட்டணியை இறுதி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது அதிமுக பாஜக சேர்க்கையான தேசிய ஜனநாயக கூட்டணி. கூடவே கூட்டணியின் பிரதான கட்சிகள் உட்கட்சிசார் பிளவுகளால் சேதத்துடன் நிற்கின்றன. இந்நிலையில்தான் பாஜக சார்பில் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மத்திய அமைச்சரும் மோடி ஷாவின் வலது கரங்களில் ஒருவருமான பியூஷ் கோயல். பெற்றோர் இருவருமே பாஜக தலைவர்கள். அம்மா 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், அப்பா மத்திய அமைச்சர் எனும் பின்னணியில் சங்க பரிவார சூழலிலேயே வளர்ந்தவர் பியூஷ் கோயல். அடிப்படையில் பட்டய கணக்காளரான பியூஷ் கோயல் சட்டமும் படித்தவர். ஆகையால் கட்சியின் வியூகங்கள், கொள்கைகளை வகுக்கும் இடங்களுக்கு மிக வேகமாக நகர்ந்தவர் பியூஷ் கோயல். பிரதமர் மோடி பதவியேற்ற போது பெரும் பொருளாதார இழப்பில் இருந்த மின்துறையை மேல் நோக்கி இழுத்தவர். நல்ல நிர்வாகி எனும் பெயரும் பியூஷ் கோயலுக்கு உண்டு. பாஜகவுக்குள் எங்கெல்லாம் உட்கட்சி சிக்கல்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை வழியே சமாதானம் கொண்டு வரவும் பியூஷ் கோயல் அனுப்பப்படுவது உண்டு. சமீபத்தில் கூட கோஷ்டி பூசல்கள் மிகுந்த பாஜகவின் கோட்டையான உத்தரப்பிரதேச தலைவர் தேர்தலை நடத்தும் பொறுப்பு பியூஷ் கோயலிடமே வழங்கப்பட்டிருந்தது. தமிழகத்தை உதய் திட்டத்தின் கீழ் கொண்டுவர முயற்சி மேற்கொண்ட காலகட்டத்திலிருந்து அதிமுக தலைவர்களோடு நல்ல அறிமுகமுடையவர் பியூஷ் கோயல். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று காய் நகர்த்துவதில் கைதேர்ந்தவர். அதனால்தான் சிக்கல்கள் மிகுந்த தமிழகத்துக்கு பியூஷ் கோயலை அனுப்புகிறது பாஜக. ஆனால் பியூஷ் கோயல் முன்னிருக்கும் சவால்கள் சாதாரணமானவை அல்ல. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தினகரன் உள்ளிட்டோரை கட்சியில் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. கட்சிக்குள் வாய்ப்பில்லை என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேனும் கட்டாயம் இருவரையும் இணைக்க வேண்டும் என்று எண்ணுகிறது பாஜக. இல்லையென்றால் திமுகவை எதிர்கொள்ளும் வலிமையை கூட்டணியால் பெற முடியாது என்று வாக்கு வங்கி சார்ந்து பாஜக கணக்கிடுகிறது. குறைந்தபட்சம் கூட்டணிக்குள்ளேனும் பன்னீர்செல்வம், தினகரனை கொண்டு வர வேண்டும். இல்லையென்றால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஆட்டக்குலைப்பு வேலைகளில் அவர்கள் இறங்குவார்கள். குறைந்தது 40 தொகுதிகளின் முடிவை இருவரும் பாதிப்பார்கள். இதை தவிர்ப்பது மிக முக்கியம். இது பியூஷ் கோயல் முன்னுள்ள முதன்மை சவால். அடுத்த பெரும் சவால் பிளவுபட்டிருக்கும் பாமகவை ஒன்று சேர்க்க தந்தை மகனை ஒரு குடைக்குள் கொண்டு வருவது. சென்ற முறை குறைந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி 75 இடங்களை வெல்லவும் அதிமுக 66 இடங்களை வெல்லவும் முக்கிய காரணம் மேற்கு மண்டல வெற்றி. அதற்கு ஒத்திசைவாக இருந்தது பாமக. ராமதாஸ், அன்புமணி இடையே இணக்கத்தை உண்டாக்குவது பியூஷ் கோயல் முன்னுள்ள இரண்டாவது சவால். தேமுதிக, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி இப்படி முன்பு கூட்டணியில் இருந்தவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைப்பதோடு திமுக கூட்டணியிலிருந்து ஓரிரு கட்சிகளையேனும் அதிமுக பக்கம் கொண்டு வருவது பியூஷ் கோயல் முன்னுள்ள மூன்றாவது சவால். முக்கியமாக இவை அத்தனையையும் ஜனவரி 15க்குள் முடித்து பொங்கல் கொண்டாட்டத்துக்கு தமிழகம் வரும் பிரதமர் மோடி பக்கத்தில் இவர்கள் அத்தனை பேரையும் நிறுத்த வேண்டும் என்பது அடுத்த சவால். எதுவுமே சாதாரண சவால் இல்லை. ஆனால் செய்து முடிப்பார். எப்படி என்பதை பாருங்கள் என்கிறார்கள் பாஜகவினர். எப்படி? பொறுத்திருந்து பார்ப்போம். முதுகு, கழுத்து, மூட்டு பிரச்சினைகளுக்கு எந்த பக்கவிளைவுகள் இன்றி பாரம்பரிய வர்ம முறையில் முழுமையான நிவாரணம் பெற அழையுங்கள் வர்மா ஸ்பைன் கேர்.